எல்லோருக்கும் வணக்கம். இருப்பது லீமா, த கேபிட்டல் ஆஃப் பெரு இன் சவுத் அமெரிக்கா. கேபிட்டல் லீமால இருக்க. நம்ம ஊர்ல சிலை வைக்கிறாங்க. இங்க வந்து சிலைங்களை பத்தி கடற்கரையில வச்சிருக்கு. ஒரு சின்ன ரிப்போர்ட் சிலைங்களை பத்தி. ஓகே, இங்க வாருங்க, காமிக்கிறேன் பக்கத்துல வாங்க. இங்க பெருநாட்டுல தலைநகரம் லீமா இல்லையா? இங்க வந்துட்டு எந்த மாதிரி சிலை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பக்கத்துல வாங்க. மார்டின் ஹோர்கே கீஸ், born in England, British mother, British father. Okay, founder of naval battle master. ஓகே, இங்க ஒன்று இருக்கு. 1780 பிறந்தது, காலமானது. ஓகே, இது ஒரு சிலை. He was a British man. He died for Peru. He fought in the battle. The next one. அடுத்ததுக்கு போகலாம். அங்கே ஒரு சிலை இருக்கு. Así muestra darle vuelta, muestra así una larga vista. Y venga para acá. Guillermo Brown. Guillermo அப்படின்னா வில்லியம் ஸ்பானிஷ்ல Guillermo Brown. Born in Ireland. அர்ஜென்டினாவுடைய சுதந்திரத்துக்காக சண்டை போட்டவர். பக்கத்தில் வாங்க. அசர்கா மீரா, அர்ஜென்டினா, ரிப்பப்ளிக் ஆஃப் அர்ஜென்டினா. அவங்க வந்து போட்டு வச்சிருக்கு அவருடைய இது ப்ரௌன். ஓகே, அல்மிரந்த ப்ரௌன். இது இன்னொரு சிலை. எந்த மாதிரி இடத்துல எப்படி சிலை வைக்கிறாங்கன்னு பாருங்க. அடுத்த சிலை இவங்க எங்கே வச்சிருக்காங்கன்னு, முச்ச கிராசியஸ். எங்கே வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, அட்மிரல். ஓகே, கராஸ்கோ தோரோ. பெருவில் பிறந்து பெருவில் சண்டை போட்டவர். பெருவுக்காக ஸ்பெயின் எதிர்த்து அவர் இருக்காருங்க. இது ஒரு சிலை. இங்கே அடுத்தது இதே மாதிரி எல்லாருமே நேவிக்கு சம்மந்தப்பட்டவங்க. ஓகே, நேவிக்கு சம்மந்தப்பட்டுக்கலாம். அதனால தான் இங்கே லைட் ஹவுஸ் வச்சு மூத்ராயி அறிவா லைட் ஹவுஸ் இருக்குது. இது வேலை நடக்குது. இந்த வரை நம்ம செய்வோம். ஓகே, அடுத்த பகுதி உடனடியாக பார்ப்போம். ஓகே தம்பி. இப்போ எங்கே இருக்கிறோம் நம்ம? யார் இப்படி வருகிறார்கள்? நல்லா சாப்பிட்ருக்காங்க, நல்லா இருக்காங்க. இங்கெல்லாம் காட்டில் இல்லை. நம்ம இப்போ இருக்கிறத வந்து கடற்கரையில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து நிறையா எழுதி படித்தவர். அவருக்கு செல்ல வச்சுருக்காங்க. அது இந்த நாட்டில் இங்கே இந்த மாதிரி திணிகிராத்துல தம்பி அசி கவிஞருக்காக வைக்கப்பட்ட சிலை. இங்கெல்லாம் மக்கள் நடக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை மக்கள் வந்து ஆடல் சாதாரணமாக நடப்பாங்க. காலங்காத்தெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நிறையா வருவாங்க. இது லீமானுடைய கடற்கரை, பெருவனுடைய தலைநகரம். ஓகே, அடுத்தது இந்த வீடியோ வந்து எல்லாம் சிலைக்காகவே போயிடுச்சு. ஆனாலும் லீமானுடைய கடற்கரை பகுதியில் இது மாதிரி இந்த பார்க்கு ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒன்று உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறோம் இந்த மாதிரி. ஓகே, ரொம்ப நன்றி. இது 2வது பகுதி. இன்னொரு பகுதி இதே வீடியோவில் போட போகிறோம். ஓகே, ஆசி அவரை கொடுத்தாமோ. ஓகே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா சுற்றி எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஓகே, வணக்கம். ரெடி? ஓகே, இது வந்து லீமாவில் தான் தொடர்ந்து இருக்கும் பெரு. இங்கே வந்து கடற்கரையில் இந்த மாதிரி 50 மீட்டருக்கு ஒரு இடத்துல இடைவெளியில் நிறைய விதவிதமானது வச்சுருக்காங்க. பராமரிப்பும் உண்டு. ஓகே, இதுக்கு பராமரிப்பும் உண்டு. 15 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் செய்யணுமா. 60 வயசு வரைக்கும் சொல்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி 78, ஆனாலும் செஞ்சு கொடுக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து காமிக்கிறோம். எப்படி இருக்குது என்னென்னு
மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. கொஞ்சம் சுத்தமாக வச்சுருப்பாங்க, நம்ம ஊர் மாதிரி குப்பையெல்லாம் போட மாட்டாங்க. அங்கேயும் இங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் பாருங்க. Mira, aquí está la gente comiendo, muéstrala. Como limpio, igual que nosotros. También tienen. Aquí vamos a தூக்கிக்கலாம். தூக்கிட்டு நீங்கள் போகலாம். இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருக்கு. ஓகே, vamos a mostrar el edificio allá azul. Rosa Náutica, ¿cierto? அங்கே நீல கண்ணத்தில் ஒரு கட்டடம் இருக்குல்ல, தண்ணி உள்ள, அது வந்துட்டு ஒரு சாப்பாட்டு கடை, ரோசா நௌட்டிகா. ஓகே, நௌட்டிக் பிங்க் அப்படின்னு ஒரு சாப்பாட்டு கடை பேர். கடையினுடைய பிரிவுகள் லாஸ் ஏஞ்சலஸ், கலிஃபோர்னியாவிலையும் இருக்குது. ஓகே, இங்கே மக்கள் உட்கார்றதுக்கு நிறையா எல்லாத்துலேயும் பெஞ்சு போட்டிருக்காங்க, எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே கையிலெல்லாம் பச்சை குத்தியெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. Buenas tardes. கையிலெல்லாம் பச்சை குத்திருக்காங்க. இந்த மாதிரி 50 மீட்டர், ஒரு சில இடத்துல 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி நிறையா இருக்கும். இங்கே இன்னொன்று காமிக்க வேண்டியது, காமிக்கிறேன் பாருங்கள். மொத்ராயி அவாகோ. இங்கே வந்து பூரா மண்ணும் கல்லும் சேர்ந்தது. இது மழையே வராத பகுதி. மழை வந்ததுன்னா பூரா கரைஞ்சி கீழே விழுந்துடும். ஓகே, மழையே வராது இந்த கடற்கரையில். கருக்கல் கட்டியிருக்கும் நிறையா. இங்கே மழை வராது. அந்த கல்லெல்லாம் உருண்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அந்த துணி போட்டிருக்காங்க, வலை துணி. அந்த வலை துணி போட்டு மூடி வச்சு அது தாங்கிட்டு இருக்கு. இது அப்படியே அரிஞ்சு அரிஞ்சு விழுந்துட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். ஏன் கடற்கரை பகுதி இது வந்துட்டு ஒரு 3000 கிலோமீட்டர். பகுதி 3000 கிலோமீட்டருக்கு மழையே வராது. கருக்கல் நிறைய கட்டும், மழை வராது. ஏன்னா காரணம் என்னன்னா, சொல்றது கடலுக்குள்ள வந்து ஒரு நீரோட்டம் இருக்கு. அந்த நீரோட்டம் வந்து இதை வந்துட்டு தண்ணியாகி விழாம தடுத்துட்டு இருக்கு. அதனால மழையே வராது. பெருவனுடைய 1500 கிலோமீட்டர் வந்துற மாதிரி சிலியில் ஒரு 1000 கிலோமீட்டர், ஒரு 2500 3000 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி. தேயிலை தோட்டத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்த்து என்னப்பா தேயிலை தோட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மிராய் பரிசுக்கு இது வந்து குல்திவான் தே ஆசிவா எஸ்தார், தேயிலை தோட்டம் போல் இருக்குன்னு ஸ்பானிஷில் நம்மளுடைய நண்பர் கேமராகிராஃபருக்கு சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்லா குழுன்னு இருக்கும். லிமா நாட்டில், லிமா நகரத்தில் அதிகபட்சம் சூடு வெயில் காட்டில் வந்தது 32 டிகிரி. அதிகபட்சம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். குறைந்தபட்சம் 15 கீழே போகாது. சாதாரணமாக இப்போ 20-22 தான் இருக்கும். நம்ம சொல்கிறோம் எல்லாம் பெங்களூர் பூனா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எப்போவுமே இங்கே இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி தெரிஞ்சிக்க வேண்டியது. அதனால தான் மக்களுக்கெல்லாம் இங்கே பிடிச்சிருக்கோம் இங்கே வந்து வசிக்கிறதுக்கு. லீமாவில் மழை இல்லாட்டியும் இங்கே இருக்கிற 1 கோடி மக்கள், லீமாவை சுற்றி லீமாக்குள்ள 1 கோடி மக்களுக்கு எங்கேருந்து தண்ணி வருது? பனிமலையிலிருந்து ஆறுகள் வருது. அந்த தண்ணி தான் இங்கே வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு அதிகம் காமிக்கும். இது கடைசியாக காமிக்கிறது நான் வைக்கும் பிராண்ட் மோட்டார் சைக்கிள். பார்த்தீங்களா, 22 வருஷமாக பெருவில் இந்த பிராண்ட் 22 வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கேன். சரி, திரும்பி போய் சாப்பிடணும். மணி 4 ஆக போகிறது. ஓகே, ரொம்ப நன்றி, வணக்கம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய எடுத்து போடுகிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் லிமாவில் பெருவனுடைய தலைநகரம், த கேபிட்டல் ஆஃப் பெரு இஸ் லிமா சிட்டி. லிமா சிட்டி காட்டில் இல்லைங்க, இது பீச்சில் இருக்கேன். இதுக்கு கீழே அந்த பீச் இருக்குது. அங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். எதுக்காக காமிக்கிறேன்னா, எல்லாம் சுவிட்சர்லாந்து போய் கனடா போய் படம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து படம் பிடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா லோவஸ்ட் பட்ஜெட்டில்
உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்க நான் தயாரிங்க. எல்லாமே இருக்கு, வியாபாரம், இடம் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். அந்த பக்கம் அப்படி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஓகே, த லீமா சிட்டி இட்ஸ் லொக்கேட்டட் ஆன் த seashore and it never rains in Lima. So that's another big advantage for people who want to film. Okay. Please contact if you have any requirement, if you have any interest to make a tourist group visit, or you want to make movies, or you want me to make a report about Lima City, Latin American cities, you can contact me. I can make a report for you based on what your interest is. Okay, in any city. That is another option I am giving through this video. Thank you very much. Let's keep in touch. Please subscribe. All right, thank you. Bye-bye. நான் இருக்கும் இடத்துலேருந்து ஒரு 2 மணி தூரத்தில் 2 மணி நேரம் தூரம் போனேன்னா மேகத்திலிருந்து மலைப்பகுதியில் வலை மாதிரி கட்டி எப்படி தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்ற வீடியோவை உங்களுக்கு எடுத்து போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஊக்கம் கொடுங்க. இதெல்லாம் காமிக்கிறீங்க நடக்கிறது. ஓகே, ரொம்ப நன்றி, வணக்கம்.